அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, எந்த ஒரு மனிதர்களும் சில ஜாதகர்கள் சில வழிமுறைகளை அவசியமாக கைப்பற்ற வேண்டும் என்று, அதாவது கடைபிடிக்க வேண்டும் என்று ஆன்மீக ஞானிகள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அப்படி செய்தால்தான் குடும்ப வம்சம் தழைக்கும் என்றும் சிறந்த வாழ்க்கை அவங்களுக்கு கைகூடி வரும் என்றும் அவங்க நூலில் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அப்படி நாம் கடைப்பிடிக்க வேண்டிய வழிமுறைகள் பார்த்திங்கன்னா, முப்பெருங்கடவுள் விநாயகரை காலையில் எழுந்தவுடன் வணங்க வேண்டும். அதேபோல் வருடம் தவறாமல் குலதெய்வத்துக்கு படையல் போட்டு குலதெய்வத்தை வணங்க வேண்டும். அதே போல் கிராம தேவதைகளை வணங்க வேண்டும். வீட்டில் இருக்கும் தெய்வங்களை கண்டிப்பாக வாரத்துக்கு இருமுறையாச்சும் விளக்கேற்றி வழிபட வேண்டும். அதேபோல் இறந்த முன்னோருக்கு செய்யப்படும் தவசம் திதி வழிபாடுகளை முறையாக செய்ய வேண்டும். அதே போல் அமாவாசை விரதம் கண்டிப்பாக வீட்டில் கடைபிடிக்கப்பட வேண்டும். இந்த குறிப்பிட்ட வழிமுறைகளை எந்த ஒரு ஜாதகர் வழிபடுகிறாரோ, அதாவது தவறாமல் கடைபிடிக்கிறாரோ, அவருடைய வாழ்க்கை வசந்தமாக மாறும் என்று ஞானிகள் நூலில் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ தவசம், அதாவது திதி, அமாவாசை திதி சரியாக நிறைய பேர் யாரும் கொடுக்கறதில்ல. ஆனால் அதை கண்டிப்பாக கொடுத்தா வாழ்க்கையில் அவங்க மேன்மை அடைய முடியும். நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.